வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காத பல விஷயங்கள் நடக்கலாம். சில நேரங்களில் தோல்வி ஏற்படலாம். சிலர் நம்மை விமர்சிக்கலாம். சில சமயங்களில் சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக இருக்காது. அந்த நேரத்தில் பெரும்பாலானவர்கள் அவர்களால் தான் இப்படியானது, என் அதிர்ஷ்டம் சரியில்லை, எனக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை என்று காரணங்களை தேடுவார்கள். ஆனால் வெற்றி பெறுபவர்கள் வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள். அவர்கள் சூழ்நிலையை மாற்ற முடியாவிட்டாலும் அதற்கு தாங்கள் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்க முடியும் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அவர்களை தாங்களே கேட்கும் கேள்வி, இந்த சூழ்நிலையில் இருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம்? அடுத்த முறை சிறப்பாக செய்ய நான் என்ன மாற்ற வேண்டும்? இந்த கேள்விகளே அவர்களை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்கின்றன. உதாரணம், ஒரு மாணவர் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெறுகிறார். ஆசிரியர் சரியாக கற்பிக்கவில்லை என்று ஒருவர் கூறுகிறார். மற்றொருவர், நான் இன்னும் நன்றாக திட்டமிட்டு படித்திருந்தால் நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பேன், அடுத்த முறை தினமும் 2 மணி நேரம் படிப்பேன். இரண்டாவது மாணவர் தான் கரெக்டான முடிவை எடுத்திருக்கிறார். மற்றொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு ஊழியரின் பதவி உயர்வு தள்ளி போகிறது. அவர் குறை கூறாமல் தனது திறமைகளை மேம்படுத்தி புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அடுத்த வாய்ப்புக்கு தயாராகிறார். இதுவே ப்ரோஆக்டிவ் மனப்பான்மை. சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிப்பதில்லை. அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் அளிக்கும் பதில்தான் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. ப்ரோஆக்டிவ் என்பது வெறும் பொறுப்பேற்பது மட்டுமல்ல. உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மற்றும் முடிவுகள் அனைத்திற்கும் நீங்களே பொறுப்பேற்று ஒவ்வொரு நாளும் சிறந்த மனிதராக மாற முயற்சிப்பதே அதன் உண்மையான அர்த்தம்.